இன்றைக்கு மணவாட்டி சபை தூங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியில் யோனா 1வது அதிகாரத்தில் நம்ம 5வது வசனத்தில் பார்க்கிறோம். யோனா என்ன செய்கிறாரு? கப்பலின் அடித்தட்டில் தூங்குகிறாரு. இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம், எபேசியர் 5:14 விசுவாசிகள் ஒரு பகுதியில் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய வேலை, நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய வேலை எப்படின்னா, நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு என்ன அப்படின்னா, அதாவது தேவன் தன்னுடைய சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாக, எதற்கு பரிசுத்தப்படுத்தும்படியாக? மணவாளன் வரும்போது அவரை சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை எதிர்கொண்டு போய் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்தி. சபை எப்படி பரிசுத்தப்படும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் பரிசுத்தப்படும். தேவனுடைய வசனத்தினாலே தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை பரிசுத்தப்படுத்த முடியுமே ஒழிய நம்ம வேறு எதனால நாம் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தம் அடைய முடியாது. அவருடைய சத்தியம்தான் நம்மளை என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, 17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அதாவது பிதா இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினது போல இயேசுவானவர் என்ன செய்கிறாங்க? தம்முடைய அப்போஸ்தலர்களை, சீஷர்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது சொல்லுகிறாங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், நீர் என்னை உலகில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நான் என்ன செய்கிறேன்? இந்த அப்போஸ்தலர்களை உலகத்தில் என்ன செய்கிறேன்? உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, உம்முடைய உபதேசத்தை உபதேசிப்பதற்காக அனுப்புகிறேன். அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாங்க, அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இவ்வளவு பெரிய தேவன் தன்னை எவ்வளவாக தாழ்த்துகிறாங்க. நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, அப்போஸ்தலர்களை பரிசுத்தமாக்குவதற்காக. தேவ பிள்ளையே, சபையானது இன்றைக்கு சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறாங்க? அந்த சத்தியத்தினால்தான் சபையானது பரிசுத்தமாக்கப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை, உலகத்தை என்ன செய்கிறாங்க? கண்டித்து உணர்த்துகிறாங்க. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் எப்படியா சொல்கிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ சபையானது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு திராட்சை செடியிலே ஒரு கொடியாக, ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் அவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருப்போமேயானால் அந்த வசனமானது நம்ம என்ன செய்ய அப்படின்னா, சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. 7 இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் என்னில் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தேவ பிள்ளையே, நாம் அவருடைய வார்த்தையில் அவர் நமக்குள்ள இருப்பாரே ஆனால் நாம் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது என்ன செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவார். எனக்கு நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்கள். தேவ பிள்ளையை, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்தபோது என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நீங்க உலகம் எங்கு போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்து என்ன செய்யுங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களை எல்லாம் சீஷராய் மாற்றுங்க. மத்தேயு 28:19-20 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து.
அப்போஸ்தலர்களை ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பாக தேவன் சொல்லுகிறாங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியை என்ன செய்யுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை என்ன செய்யுங்க, சீஷராய் மாட்டுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவங்க 3.5 ஆண்டு ஊழியம் செய்த போது கிறிஸ்துவுடைய உபதேசம் என்று என்ன செய்தாங்க, பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்று அதை எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் அவ எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாங்களே, கடற்கரை பகுதியில், கிராமங்களில், பட்டணங்களில், தேவாலயங்களில், எல்லா இடத்துலையும், மலையில், எல்லா இடத்துலையும் தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க அப்படின்னா, பிதாவின் இடத்திலிருந்து பெற்ற ஒவ்வொரு உபதேசத்தையும் ஜனங்களுக்கு என்ன செய்தாங்க, போதித்தாங்க. எதற்காக இதை போதித்து ஜனங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக.